வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நாம் மறந்த நல்ல உணவுகள், நாம் மறந்த நல்ல கீரைகள் என்கிற தலைப்பில் இப்போ பார்க்க போகிற அது வெந்தயக்கீரை இங்கே சொல்லக்கூடிய ஒரு நல்ல கீரை. உணவே மருந்து என்ன, இந்த காலத்தில் மருந்தே உணவுங்கிற அளவுக்கு சாப்பிட்ற அந்த நோய் பீடித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய சமூகம் கீரைகளை மறந்தது ஒரு முக்கியமான காரணம். கீரைகளை உணவுலேருந்து ஒதுக்குனது ஒரு முக்கியமான காரணம். கீரை செரிமானம் ஆகாது என்ன யாரோ சொல்லிட்டு போன ஒரு புரட்டை நம்பினது இன்னொரு காரணம். கீரைகள் செய்வதற்கு கொஞ்சம் மற்ற காய்கறிகளோட கொஞ்சம் அதிகமான நேரம் தேவைங்கிறதுனால நமக்கு உண்டான ஒரு சோம்பேறித்தனத்தினால ஒதுக்கப்பட்ட ஒரு உணவாக கூட மாறிப்போச்சு. இந்த கீரைகளில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த வெந்தயக்கீரை. ரொம்ப ஈஸியாக, ஈவன் மாடி தோட்டம் ஜாடி வச்சுருக்கிறவங்க கூட வெந்தயத்தை சும்மா தூவி விட்டால் போதும், அழகாக முளைச்சி வரும். இந்த வெந்தயக்கீரை சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவத்தில் இதோட மேன்மையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுங்கிறது எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடுங்க. இந்த கீரையில் எக்கச்சக்கமான கால்சியம், புரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால இது போன் ஸ்ட்ரென்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் வளர்ச்சியும், முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைவு நோய்ங்கிற ஆஸ்ட்ரோபோரோசிஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணி அவங்களோட முதுமையான வாழ்க்கையையும் ஒரு இனிமையான வாழ்க்கையாக மாற்றக்கூடியது இந்த முருங்கைக்கீரைங்க. இந்த மாதிரி எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை சமையலில் சேர்த்து, உணவில் சேர்த்து குடும்ப உணவாக மாற்றினாங்கன்னா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும், இளையவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் இந்த கீரை பலன் கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக படிப்பாற்றல் குறைவு, கற்றலில் இருக்கிற குறைபாடுகள், அடிக்கடி மறந்து போகுது என்று சொல்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த கீரை நிவர்த்தி செஞ்சு அவங்களுக்கு மன ஆரோக்கியம், அறிவு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கீரைங்க. இந்த கீரையை எங்கள் அம்மா சமையல் செய்யும்போது இது கூட கொஞ்சம் முட்டையை போட்டு பொரிப்பாங்க. இந்த கீரையை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு இனிமையான உணவாக இதை மாற்றி கொடுக்கலாம். இது இல்லாமல் நான் எப்போ டி நகர் போனாலும், டி நகரில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், டி நகரில் நிறைய பெண்கள் இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சென்னையில் நின்றுட்டு ஒரு 4 அங்குலத்திலேருந்து 6 அங்குலம் அளவுக்கு வளர்ந்த பொடியாக மெலீஸாக வேரோடு இருக்கக்கூடிய இந்த வெந்தயக்கீரையை கையில் சின்ன சின்ன கட்டாக கட்டி வச்சுக்கிட்டு 6 கட்டு 10 ரூபா, கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா 8 கட்டு 10 ரூபா, 10 கட்டு 10 ரூபாங்கிற மாதிரி விற்றுட்ருப்பாங்க. அந்த கீரைகள் அந்த பதத்தில் வாங்கி கொஞ்சம் வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த துளிர் கீரையை, வெந்தயக்கீரையை சப்பாத்தியில் மாவில் சேர்த்து பிசைச்சு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. ஸோ அதனால் சென்னை வாசிகள் கிடைக்கும் போது அந்த டி நகருக்கு மற்ற பர்ச்சேஸ் போகும்போது இதையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. வாழ்க வளமுடன். இது இல்லாமல் இந்த கீரை நிறைய நோய்களை போக்கக்கூடியது. அட்லீஸ்ட் இதை ரெகுலராக சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்கிறத கண்கூட பார்க்கலாம். இது இல்லாமல் சளியை அகற்றக்கூடியது, தொடர் இருமல்னு சொல்கிற ஊஃபிங் கஃபை சரி பண்ணக்கூடியது, ரொம்ப டல்லாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்குது என்று சொல்கிறவங்கள சுறுசுறுப்பாக்கக்கூடியது, டைஜஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது, உடம்ப ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கக்கூடியது, உடல் அழகை மேம்படுத்தக்கூடியது, நல்ல அப்பிடைசர், பசியை தூண்டி விடும், ஐசைட்டில் இருக்கிற ப்ராப்ளங்கள், கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது,
ஸ்கின்ல இருக்கிற சொறி சிறங்குங்கிற மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. கால் வலி கை வலின்னு சொல்லக்கூடிய அந்த வாத சம்பந்தமான நோய்கள்னு சொல்லுவோம், அதை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது. வயிற்றில் நிறைய கோளாறுகள் சொல்லுவோம், வயிறு உப்பிக்குது, சாப்பிட்டோன்னே ட்ரெஸ்ஸை லூஸ் பண்ண வேண்டியதாகுது, ஒரே வயிற்று இறைச்சலாக இருக்குது, கடமடான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்கிறதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. டயபெட்டிக்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நரம்பு தளர்ச்சியை நல்ல ஸ்ட்ரெங்க்ஃபுல்லான நர்வ் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடியது. ஏஜிங் ஃபேக்டரை தள்ளி வைக்கிறது, வயோதிகத்தை தள்ளி போட உதவுது. நல்ல பற்கள் ஆரோக்கியத்துக்கு இதில் நல்ல கால்சியம் இருக்கிறதுனால பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. இது இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பிளட் பியூரிஃபையராகவும் வேலை செய்யுது. எலும்புகளோட அடர்த்தி குறைவை நிவர்த்தி செய்து எலும்புகளை கெட்டிப்படுத்துகிறது. மூட்டு வலியை குறைக்கும். உடம்புல வீக்கம், கட்டி, சின்ன சின்ன புண்கள் இதெல்லாம் ஆற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த வெந்தயக்கீரை. தொண்டை புண்ணை சரி பண்ணக்கூடியது இந்த வெந்தயக்கீரை. ரொம்ப நாள் ஒரு வியாதியிலேருந்து இப்போ தான் ரெக்கவரி ஆகிருக்கிறோம்னா அவங்களுக்கு உடனடியான உடல் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயக்கீரை. பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இந்த வெந்தயக்கீரைங்க. இந்த வெந்தயக்கீரையை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா பித்தத்தை சரி பண்ணக்கூடிய இது. அதனால் இந்த பித்தத்தினால் வரக்கூடிய தலை கிருகிருப்பு, மயக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறது, தலை சுற்றல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுது. ப்ரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய இது. லங்ஸ் டானிக்காக வேலை செய்யுது. உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. வறட்டு இரும்பலை போக்கக்கூடிய தன்மை உள்ளது. என்ன இந்த வெந்தயக்கீரையோட மருத்துவ குணத்தை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வெந்தயக்கீரையை ஒரு 100 கிராம் சாப்பிட்டோம்னா அதில் 49 கலோரி சத்து கிடைக்குது. இது இல்லாமல் இந்த வெந்தயக்கீரையில் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்கிற கால்சியம் 394 மில்லிகிராம், 394 மில்லிகிராம், அயன் 18 மில்லிகிராம், மணிச்சத்து என்று சொல்லக்கூடிய மினரல்ஸ் 50 மில்லிகிராம், மேக்னீசியம் 68 மில்லிகிராம், சோடியம் 76 மில்லிகிராம், ஆக்சாலிக் ஆசிட் 15 மில்லிகிராம், பொட்டாசியம் 31 மில்லிகிராம், சல்ஃபர் 160 மில்லிகிராம், காப்பர் 0.25 மில்லிகிராம், குளோரின் 160 மில்லிகிராம், விட்டமின் ஏ 3900 இன்டர்நேஷனல் யூனிட், தயாமின் 0.04 மில்லிகிராம், ரைபோஃப்ளவின் 0.15 மில்லிகிராம், நிக்கோட்டினிக் ஆசிட் 0.6 மில்லிகிராம், விட்டமின் சி 50 மில்லிகிராம் இன்னும் சொல்லி சத்துக்கள் நிறைந்த அருமையான ஒரு கீரைங்க. இதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்து குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு வழிவகுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களோட அறிவு வளர்ச்சிக்கும் இந்த கீரை மிக முக்கியமான கீரை. அதே போல் வயதியர்கள் வரக்கூடிய ஞாபக மறதிகள் போக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான கீரையை உங்கள் குடும்ப உணவு பட்டியலில் முக்கியமான ஒரு இடத்த இந்த கீரை பிடிக்க வேண்டும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல கீரைங்கிறதுனால இந்த கீரையை தொடர்ச்சியாக நம்ம உணவில் சேர்க்கும்போது குடும்ப ஆரோக்கியம் இந்த உணவு மூலியமாக மருந்தாக இந்த உணவே மாறி பல நோய்களை போக்குவதற்கு உகந்த இந்த வெந்தயக்கீரையை உணவில் சேர்க்க வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நீங்கள் இடம்பெற்றுள்ள மற்ற குழுக்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.